கசப்பு தன்மை மறையறதுக்காக தான் உசிலியா செய்து அந்த நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. ஆனா பொதுவா ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெயை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கசப்பும் நமக்கு டோட்டலி தெரியவே தெரியாது. கர்ப்பிணி பெண்கள் கன்சீவ் ஆனதுல இருந்து பிரசவ காலம் வரைக்கும் ஒரு காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னா கீரையை தவிர இந்த கொத்தவரங்காய் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா இதுல அவ்வளவு ஃபோலேட் இருக்கு, நிறைய சத்துக்கள். வளரும் குழந்தைகளுக்கு பிரெயின்ல உள்ள நர்வ்ஸ், அதாவது உடம்புல உள்ள நர்வ்ஸ், பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாமே புத்துயிர் பெறறதுக்கும் நல்ல சீரா வளர்றதுக்கும் இந்த கொத்தவரங்காய் அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது இதயத்திற்கு ரொம்ப நல்லது. நர்வ்ஸ் பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால நர்வ்ஸ் பிரச்சனை யார் யாருக்கு இருக்குதோ அந்த நரம்புகள்லாம் முறுக்கேறதுக்கும் இந்த கொத்தவரங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொத்தவரங்காய உசிலி செய்து சாப்பிட்டாலும் சரி, சாதாரணமா பொரியல சாப்பிட்டாலும் சரி, இல்ல சாம்பார்ல சின்ன சின்னதா நறுக்கி போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில இந்த கொத்தவரங்காயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம்.